ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி அந்த இடத்துல கறி துண்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிருகங்கள் வந்தால் தாக்குறதுக்கான ஆயுதங்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே டிடெக்டிவை தேடி போன நான்சியும் ஜோனத்தனும் அந்த டிடெக்டிவ் கிட்ட நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே அவர் வாயடிச்சு போய் உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறமா இதை எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா, இதை இப்படியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இது கூட கொஞ்சம் பொய்யை மிக்ஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி மாதிரி தான் சொல்லி ஆகணும். அப்போ தான் இதை எல்லாருமே நம்புவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணுறாங்க. பேப்பர்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. பட் நைட் ரொம்ப லேட் ஆகிடுது, அதனால் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, என்னோட ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு. ஒரே ரூமில் நாங்கள் எப்படி ஸ்டே பண்ண முடியும், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான்சி சொல்கிறா. என்னம்மா பொய் சொல்கிற, இவ்வளோ நேரம் உண்மையை தானே பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரின்னு எல்லாமே நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இல்லை, நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதையுமே அவளால் ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல முடியலை. அப்போ இவர் சொல்கிறாரு, ஜோனத்தனுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ், அவங்க அப்பா பண்ண பிரச்சனை, உனக்கு பயம் எல்லாரும் என்ன நினைப்பாங்களோன்னு, அதனால் நீங்கள் 2 பேரும் ஒத்துக்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் சொன்னது அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு போல். அதுக்கப்புறம் தான் இவங்க ஒருத்தர் மேலே வச்சுருக்க அளவு இவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரே முத்த மழை தான். ஸோ போகும்போது ஃப்ரெண்ட்ஸாக போனவங்க அங்கேருந்து கிளம்புறப்போ லவ்வர்ஸாக கிளம்புறாங்க. இப்போது வில்லோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஃபுல்லாக பேப்பர்ஸ், அதாவது அந்த ஹாக்கின்ஸோட மேப் அவன் வரைஞ்சி வச்சு ஒட்டி வச்சுருக்காங்களே அதுதான் இருக்கும். இப்போது ஹாப்பரை தேடி போயிருக்காங்க இல்லையா அந்த வீட்டில் இருந்தவங்க, அங்கே ஹாப்பரை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அதே டைமில் அங்கே வந்து அந்த லேபில் இருக்கவங்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹாப்பர் அந்த லேபில் இருக்க டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு, உங்களால் எங்கள் ஊருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எனக்கு ஏதோ உங்கள் லேப்லேருந்து பரவி இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது, ஸோ டெஸ்ட் பண்ணுங்கன்னு. அவங்களும் அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணப்போ அவங்களுக்கு வித்தியாசமாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்களுமே அந்த இடத்துக்கு அந்த டைமில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் ஹாப்பரை காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தீ வச்சு கொளுத்துறாங்க. அப்போ அங்கே இருக்க வழியில் துடிக்கிறான். அவன் உடம்பெல்லாம் எரியுதுன்னு கத்திட்டே இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு அங்கே இருக்க யாருக்குமே ஒன்றும் புரியலை. அவனுக்கு இப்போதைக்கு மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சுருக்காங்க. இப்போ தான் அந்த ஹாப்பரை அங்கே இருக்க டாக்டர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது அங்கே இருக்க தடை செய்யப்பட்ட பகுதி இருந்தது இல்லையா, அது பரவி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நல்லா ஆழமாக பாதாளம் வரைக்கும் தோண்டி அங்கே கீழே போய் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்குன்றத அவருக்கு காட்டுறாங்க. இது ஏன் இன்னும் எரிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு ஹாப்பர். பட் இது அவ்வளோ ஈஸி இல்லையே. இவங்க இதை பார்த்துட்ருக்க இந்த டைமில் வில்லுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி அங்கே இருக்க டாக்டர் கால் பண்ணுறாங்க. போய் பார்த்தா அவனுக்கு ரீசெண்டாக நடந்த எந்த விஷயமுமே ஞாபகம் இல்லை. சரி, இவனுக்கு என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருக்க டாக்டர்ஸ் அந்த மிருகத்தினுடைய ஒரு வால் பகுதியை எடுத்துகிட்டு வந்து அவன் பக்கத்தில் வச்சுட்டு எரிக்கிறாங்க. அதை எரிக்க இவனுக்கு உடம்பெல்லாம் எரியுதுன்னு அலறான். இதுலேருந்து அந்த டாக்டருக்கு ஒன்று புரியுது, இவன் பாடியை வைரஸ் அட்டாக் பண்ணியிருக்கு, இவன் பாடியை ஹோஸ்டாக எடுத்திருக்கு அப்படின்னு. பட் எந்த ஒரு வைரஸுமே ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போயிட்டா அது அதோட அவ்வளோதான். அதை தவிர அந்த வைரஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது கூட அது கம்யூனிகேட் பண்ணிக்காது. ஆனால் இந்த வைரஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவங்க தவிச்சிட்ருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அதில் இருக்க மற்ற டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடனடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு அது எல்லாத்தையுமே எரிச்சாகணும், நம்ம இந்த பையனை பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஏன்னா இவனை விட பெரிய பிரச்சனை அது ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, நம்ம அதை அழிச்சாலும் அழிக்காட்டி இவன் கதை முடியாதானே போகுது, ஸோ ப்ளீஸ் நம்ம இவனை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டாக்டருக்கு மனசு வரல, அந்த பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் இவர் யோசிக்கிறாரு. இப்போ வில்ல கூப்பிட்டு அந்த டாக்டர்ஸ் அது எங்கே இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அவனும் ஒரு இடத்த கை காட்டுறான். இப்போ எல்லாருமே அந்த பாதாளத்துக்குள்ளே அந்த மிருகத்தை தேடி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் வில் அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். சாரிம்மா, இதை நான் வேணும்னு பண்ணலை, அவன் தான் என்ன சொல்ல வச்சான், அவனை ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க, அதனால தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு எதுவும் புரியல, ஆனால் மைக்குக்கு புரிஞ்சிருது. ஆக்சுவலாக இவனை ஒரு ஸ்பையாக வச்சு அங்கே நடக்கிறத தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவன் ஸ்பை வேலை பார்த்துருக்கான் இவங்கள வச்சு. இதை உடனே மைக் அவங்க கிட்ட சொல்லலான்னு போகிறப்ப வெளியே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் புரிஞ்சுக்காம தடுக்கிறாங்க. அப்படியே அங்கே கீழே போனவங்கள பார்த்தா அந்த மிருகங்கள் எல்லாமே கொன்றுது. அது மட்டும் இல்லாமல் அதுங்க மேலே வரைக்குமே வந்துடுது. அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த மிருகங்களை தேடி போன ஸ்டீவ், டஸ்டின் எல்லாருமே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த மிருகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தான் லூக்கஸும் மேக்ஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. மேக்ஸ் அவளுடைய பாஸ்ட்டை பற்றி சொல்லிட்டு இருப்பா. அவங்க அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டவருக்கு ஆல்ரெடி ஒரு பையன்.
அது இப்போ இவளுடைய ஸ்டெப் பிரதர் ஆயிட்டாங்க. அவன் பேர் பில்லி. அவன் ரொம்ப மோசமானவன். ஸோ பாஸ்ட்லேயும் நான் நல்லா இல்லை, இப்போ இங்கே இருக்க ஃபேமிலிலையும் நல்லா இல்லை அப்படின்னு. ஆனால் லூக்கஸ் கூட பேசுகிறப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த டைமில் அந்த மிருகங்கள் வந்து அது கூட சண்டை போட்டு கடைசியில் ஜெயிக்க முடியாமல் எல்லாரும் சேர்ந்து இவங்களை சுற்று போட்டு கொல்ல போகிற டைமில் தான் அந்த லேபில் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அதனால் இந்த மிருகங்கள் எல்லாமே அவங்கள தாக்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி அங்கே போயிருக்கும். இப்போ இந்த 2 பேரோட கதையும் அப்படியே விட்டுட்டு நம்ம லெவனோட கதையை இப்போ தான் காட்டுறாங்க. அம்மாவை தேடி போன லெவன் அம்மா இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அந்த டைமில் தான் அவங்க அம்மா ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. சரி இவகிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு இவளும் கண்ணை மூடி டெலிபதி பண்ணி பார்க்குறா. அப்போ அவங்க அம்மா என்னெல்லாம் நடந்ததுங்கிறத தெளிவாக காட்டுறாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக தான் குழந்தை பிறந்திருக்கும். அதாவது குழந்தை நல்லா தான் இருக்கும் ஹெல்த்தியாக. பட் அந்த குழந்தை பிறந்தோன்னே இறந்துருச்சுன்னு ஒரு பொய் கதை கட்டியிருப்பாங்க. அதை சுற்றி இருக்கிற யார் வேணால் நம்புவாங்க, ஆனால் அவங்க நம்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த குழந்தைய தேடி ஒரு நாள் அந்த லேபுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கேருந்து அவங்கள பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அவங்கள இந்த மாதிரி மென்டலாக்கி விட்டுருப்பாங்க. சில விஷயங்கள் மட்டும் அவங்க இப்போ ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த லேபில் அவங்க போய் பார்க்குறப்போ அந்த ரூமில் இன்னொரு குழந்தையும் இருந்தது. ஒருவேளை அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ, இதுதான் அவங்க எனக்கு கொடுக்குற சிக்னலாக இருக்குமோன்னு லெவன் யோசிக்கிறா. இப்போது இவ காணாமல் போன அந்த டைமில் காணாமல் போன எல்லா குழந்தைங்களோட லிஸ்ட்டையும் அவங்க அம்மா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபைலை பார்க்குறப்போ அதில் இருக்கிற அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு டெலிபதி பண்ணி அந்த பொண்ணு எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டு நேராகவே போய் பார்க்குறா. பட் அந்த பொண்ணு இருக்கிற அந்த கேங் யாருமே நல்லவங்க மாதிரி தெரில. அந்த பொண்ணோட பேர் காளி. அவங்க எல்லாருமே ஆல்ரெடி கொள்ளை கும்பல்காரங்க மாதிரி தான் இருக்காங்க. இவளையும் கும்பலில் ஒரு ஆளாக சேர்க்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஒரு காரணமும் சொல்கிறாங்க. எங்களை துன்புறுத்துறவங்கள கெட்டவங்கள மட்டும்தான் நாங்கள் தேடி அழிக்கிறோன்னு அதை நியாயப்படுத்துகிறாங்க அவங்க பண்ணுற கொலைகளை. அவங்க கேங்கில் இவளையும் ஒரு ஆளாக சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவளுடைய பவரை டெஸ்ட் பண்ணுறா. ஸோ ஒரு வெயிட்டான ட்ரெயின் போட்டியை ஒரு தூரத்தில் வச்சுட்டு நீ இதை கிட்ட நகர்த்தி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் லெவனால் அது முடியலை, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பட் நீ ஒரு வேனையே பறக்க விட்டேன்னு சொன்ன, அப்போது நீ கோவத்தில் இருந்திருப்ப. இப்பயும் உன்னுடைய கோவத்தை யூஸ் பண்ணு. நீ வேறு எதையும் யோசிக்காத, அந்த ட்ரெயினோட வெயிட்டை பற்றி யோசிக்காத. உன் லைஃப்பில் இது வரைக்கும் யாரெல்லாம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களோ, யார் மேலெல்லாம் ரொம்ப கோவம் இருக்கோ, அது எல்லாத்தையும் ஒன்றா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அவள் சொன்ன மாதிரியே இவள் அதை ட்ரை பண்ணுறா. அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ அடுத்து அதே மாதிரியே இவளை டெலிபதி பண்ணி யாரையாவது உண்மையிலே கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அவங்க யாரெல்லாம் கெட்டவங்கன்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. இவங்களில் யாரையாவது உனக்கு தெரிஞ்சா நீ கண்டுபிடின்னு. அதில் ஒருத்தர் தான் இவங்க அம்மாவை ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மென்டல் ஆக்கின டாக்டர். லெவன் ஒரு தடவை டெலிபதி பண்ணி ஹாப்பர் மைக் எல்லாருமே ஆபத்தில் இருக்கிறத அவள் தெரிஞ்சுக்கிறா. அப்போ இவங்க போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறப்போ இவங்க கூட அவள் போகலை, நான் என் ஃப்ரெண்ட்ஸை நம்மள மாதிரியே அந்த குழந்தைகளும் அனாதை ஆடக்கூடாதுன்னு லெவன் யோசிக்கிறா. மற்றவங்களையும் கொல்ல விடாமல் அங்கேருந்து போலீஸ் வந்தோடனே தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ அவங்க இருக்கிற இடத்தையுமே தேடி போலீஸ் வந்துடுறாங்க. அதுக்குள்ளார லெவன் ஒரு தடவை டெலிபதி பண்ணி ஹாப்பர் மைக் எல்லாருமே ஆபத்தில் இருக்கிறத அவள் தெரிஞ்சுக்கிறா. அப்போ இவங்க போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறப்போ இவங்க கூட அவள் போகலை, நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற போகணும், எனக்கு அவங்க தேவைன்றதை விட அவங்களுக்கு நான் தேவை, ஸோ நான் போயாகணும்னு அவள் அங்கேருந்து போயிடுறா. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை மாதிரியே ஒரு பொண்ணு நம்மளை தேடி வந்திருக்கா. ஆனால் இப்போ அவளை திடீர்னு நம்மளை விட்டுட்டு போயிட்டாலேன்னு அவளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. இப்போ இங்கே லேபில் அந்த மிருகங்கள் எல்லாமே மேலே வந்துருச்சு. கான்ஷியஸில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். அதுங்க நம்ம இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்துடும்னா உனக்கு மயக்க ஊசி போட்டுறாங்க. பட் இருந்தாலும் அதுங்க எல்லாமே லேபுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா. இதுக்கப்புறம் அதுங்க கிட்டேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளார பவர் கட் ஆகிடுது. பவர் கட் ஆனால் அந்த மொத்த லேபுமே லாக்டவுன் ஆகிடும்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அந்த மொத்த லேப்லேயுமே இப்போ இவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. மற்ற எல்லாரையுமே அதுங்க வேட்டையாடிடுச்சு. அவங்க ஒரு ரூம்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்காங்க. இப்போ போய் பவர் ஆன் பண்ணதும் இருக்கிற எல்லா டோர்ஸையுமே அவங்க மேனுவலாக ப்ரோக்ராம் பண்ணி தான் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணணும். அங்கே இருக்கிறதுலையே வில்லோட அம்மா பயாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லவர் பாப்க்கு மட்டும்தான் அந்த கோடிங் தெரியும். ஸோ அவர் தான் இப்போ போயாகணும், வேறு வழி இல்லை. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு போகிறாரு. பவர் ஆன் பண்ணி விட்டுறாரு, டோர்ஸையும் ஓப்பன் பண்ணிடுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்க. பட் அந்த டாக்டர் மட்டும் போகல. ஏன்னா நான் இங்கேருந்தே சிசிடிவியில் பார்த்து உங்களை நான் கைட் பண்ணுறேன், நீங்கள் போங்க, நான் வரல அப்படின்றாரு. அதுபடியே இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. பட் பாப் மட்டும் வேறு இடத்துல இருக்கிறார் இல்லையா, அவர் அங்கேருந்து வரத்துக்குள்ளார உண்மையிலே சொல்கிறேன், இந்த எபிசோட் மட்டும் ஒவ்வொரு செகண்டும் திக்குன்னு தான் இருக்கும். அதுக்குள்ளே இருந்தால் அவர் வெளியே வருவாரா இல்லையா மாட்டி பாரான்னு ஒவ்வொரு செகண்டும் பக்கு பக்குன்னு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரேஸ் ஆகிடுது. ஸோ
அங்கேருந்து ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் ஃபைனலி அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அதுக்குள்ளேருந்து எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வெளியே வந்துடுறாரு. அப்பாடா வெளியே வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு மிருகம் வந்து அதை வேட்டையாடிடுது. இப்போ எல்லா மிருகங்களும் இவங்க கிட்ட வருது. ஆனால் அவங்க அதுக்குள்ளே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நல்ல வேலையாக இவங்க வரத்துக்குள்ளார அந்த இடத்துக்கு ஸ்டீவ், நான்சி, ஜோனத்தன், டஸ்டின் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, வில்லையும் மைக்கையும் தேடி. ஸோ இப்போ எல்லாருமே ஒன்றா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ வில்லோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹாப்பர் மிலிட்ரிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்காரு. பட் மிலிட்ரி வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அவங்க வந்தாலும் அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ இதை எப்படி தான் நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு அந்த சின்ன பசங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதாவது இந்த மொத்த மிருகங்களுடைய ஒரு கண்ட்ரோலர், அது அந்த மைண்ட் ஃப்ளேயர். அவனை மட்டும் நம்ம வந்து அழிச்சிட்டோம் இல்லை அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த மிருகங்கள் எல்லாமே போயிடும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ அதுக்கு அவனுடைய வீக்னஸ் தெரிஞ்ச ஒரே ஆள் வில் மட்டும்தான். அவன் தான் நமக்கு அதை சொல்லணும் அப்படின்னு. ஆனால் வில் கண்முழிச்சிட்டா அவன் நம்ம இருக்கிற இடத்த மைண்ட் ஃப்ளேயர் கண்டுபிடிச்சி நம்மளை அழிச்சிருவானே. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியாத அளவுக்கு மொத்தமாக செட்டப்பே மாற்றணும்னு சொல்லி அவன் காணாமல் போனாலே அவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த பிளேஸையே மொத்தமாக மாற்றி அவனை ஒரு சேரில் கட்டி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போது முழுசாக மாறின சந்திரமுகியை பார் அப்படிங்கிற மாதிரி வில்லாவே இல்லை. அவனுக்குள்ளே இருக்க அந்த வில்லை திரும்ப கொண்டு வரத்துக்கு ஜானத்தன், மைக், அவங்க அம்மா எல்லாருமே வந்து அவனை சின்ன வயசுலேருந்து அவங்க கூட இருக்கிற ஒரு நல்ல நல்ல மெமரிஸை திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பேச பேச அவன் ரியாக்ட் பண்ணுறான். ஆனால் வந்து வாயால் கிடையாது, மாஸ்கோட் மூலமாக. அதை மட்டும்தான் அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஸோ அவன் கொடுக்குற அந்த மாஸ்கோட் மூலமாக அவன் என்ன சொல்ல வரான், எப்படி அதை சரி பண்ணணுங்கிறத இவங்க எழுதி கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அவன் சொன்ன வழி க்ளோஸ் கேட், அதாவது அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும். பட் இதை சொல்லி முடித்தோடனே இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோன் ரிங் ஆகுது. ரிங் ஆனோடனே அவனுக்குள்ளே இருக்க அந்த மைண்ட் ஃப்ளேயர் முடிச்சிடறான். இவங்க எங்கே இருக்காங்கன்றதை அவன் கண்டுபிடிச்சிடறான். ஆனால் முழுசாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார அவங்க அம்மா ஒரு மயக்கம் சேர்த்து அவனை குத்தி விட்டுறாங்க. இருந்தாலும் அந்த மிருகங்கள் கிட்ட வந்துடுது. இப்போ அதுங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்க இந்த ஒரு டைமில் தான் மெதுவாக கதவை திறக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம லெவன் தான். சும்மா மாசா ஒரு என்ட்ரி கொடுப்பா. லெவனை பார்த்த மைக்குக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அவளை இவ்வளோ நாள் மறைச்சி வச்சிருந்தா ஹாப்பர் மேலே அவ்வளோ கோவம். இந்த இவ்வளோ நாளாவுமே மைக் அவகிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான் அந்த வாக்கி டாக்கியில். இவன் பேசின 353 நாளும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் மைக் நீ பேசினதை அப்படின்னு லெவன் சொல்கிறா. அது மைக்குக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ இவ தான் இவங்களெல்லாம் காப்பாற்ற போகிறா. அவன் சொன்ன அந்த க்ளோஸ் கேட் அதை பார்த்துட்டு என்னால் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ண முடியும், நம்ம போகலான்னு சொல்கிறா. ஆனால் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது அந்த மைண்ட் ஃப்ளேயர் போயிட்டான் அப்படின்னா அது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால் இங்கே அத்தனை உயிரினமும் செத்துரும். அப்படி பார்த்தா நம்ம வில்லும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ முதல்ல நம்ம வில்லுக்குள்ள பட் இந்த பசங்க எங்களால் இப்படி சும்மாவே இருக்க முடியாது. அவங்க அங்கே போகிற இடத்துல கண்டிப்பாக அந்த மிருகங்கள் அங்கே ஹாப்பரும் லெவனும் மட்டும் அந்த லேபுக்கு போகிறாங்க கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. மற்ற எல்லாருமே இங்கேயே விட்டுட்டு ஸ்டீவை காவலுக்கு விட்டுட்டு போகிறாங்க. பட் அவங்க அங்கே போகிற இடத்துல கண்டிப்பாக அந்த மிருகங்கள் அங்கே இருக்கும். அவங்கள அட்டாக் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா அது மொத்தமாக ஒன்று சேர்ற இடம், அதனுடைய சென்டர் ஆஃப் தி பிளேஸ், அந்த சுரங்கப்பாதையில் போயிட்டு நம்ம அதை எரிச்சிட்டோம் அப்படின்னா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அப்படி பண்ணால் நம்ம செத்துருவோடான்னு ஸ்டீவ் சொல்கிறான். அது அப்படியும் சொல்லலாம். ஆனால் இப்படியே அவங்கள பிரச்சனையில் விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு டஸ்டின் சொல்கிறான். இந்த டைமில் தான் மேக்ஸோட அண்ணா பில்லி வரான். ஏன்னா அவள் காலையில் காணாமல் போனவ வீட்டில் யார்கிட்டயோ சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தான் லூக்கஸ் கூட வந்திருப்பா. அவளை காணமேன்னு சொல்லி அவளுடைய அப்பாவும் அம்மாவும் அவனை போட்டு திட்டிருப்பாங்க. உன்னை நம்பி இதனடா தங்கச்சி விட்டுட்டு போகணும், ஒழுங்கு மரியாதை நீ தான் அவளை போய் இப்போ தேடி கண்டுபிடிக்கிறேன்னு. ஸோ அவன் தேடிட்டே இங்கே வந்திருப்பான். இப்போ அவனுக்கும் ஸ்டீவுக்கும் பயங்கர சண்டை வந்துடும். ஸ்டீவை போட்டு ரொம்ப அடிச்சிருவான். இப்போது மேக்ஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே இருக்க மயக்க மருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க அண்ணன் கழுத்துலேயே குத்திடுறா. இப்போ அவனுடைய கார் சாவியே எடுத்துகிட்டு வாங்க காய்ஸ் போகலாம் அப்படிங்கிறா. அங்கே போகவே கூடாதுன்னு சொன்ன ஸ்டீவையும் தூக்கி காரில் போட்டுட்டு மேக்ஸ் தான் கார் ஓட்டுறா. அவனுக்கு சுத்தமாக ஓட்ட தெரியாது தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறா. எப்படியோ யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகாமல் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டீவும் மயக்கத்துலேருந்து எழுந்துட்டான். இப்போ ஸ்டீவ் வேறு வழி இல்லை, எல்லாரையும் வந்து தொலைச்சிட்டிங்க, சரி போங்க, ஆனால் எல்லோரும் என்ன தான் ஃபாலோ பண்ணணும், எது வந்தாலும் எனக்கே வந்து தொலைட்டும் ஃபஸ்ட்டு, எல்லோரும் என்ன ஃபாலோ வந்தால் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறோம் அந்த டனலுக்குள்ளே. இங்கே நம்மளுடைய லெவனும் ஹாப்பருமே அங்கே லேபுக்கு போயிட்டாங்க. அங்கே பார்த்தா அந்த டாக்டர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அந்த மிருகங்களை அவரை கடிச்சிருந்தாலும் முழுசாக கடிச்சு கொதறாமல் பாதியிலே விட்டுட்டு ஓடிடுச்சுங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு டீலும் போடுறாரு. இந்த பொண்ணு தான் லெவன், இவ இவ்வளோ நாளாக என் கூட தான் இருந்தால், நான் தான் ஒழிச்சு வச்சுருந்தேன்,
இவ தான் இப்போ நம்மளை எல்லாரையும் காப்பாற்ற போறா, பதிலுக்கு நீங்களும் ஒன்று செய்யணும், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் அவளை ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படின்னு இந்த உயிர் போகிற நேரத்தில் அவர்கிட்ட அந்த டீலை பேசிட்டு கீழே அந்த லேபுக்கு போகிறாங்க. அங்கே அந்த டெமோ டாக்ஸ் இருக்குது, ஒன்று இல்லை 2 இல்லை, அவ்வளோ இருக்குது. எப்படிரா சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த டைமில் தான் இங்கே நம்மளுடைய ஸ்டீவோட கேங் போனாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த இடத்துல கொளுத்தி விட்டுறாங்க. அதனால் இந்த மிருகங்கள் எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகி அங்கே போயிடுது. இப்போ இதை கொளுத்தி விட்டால் வில் அஃபெக்ட் ஆவானே, அப்போ எப்படி இதை கொளுத்தி விட்டுருப்பாங்க அப்படின்னா வில்ல ஹீட்டை வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு வழியாக வில்லோட உடம்புல இருந்து இப்போ இந்த இடத்துலையுமே அந்த டெமோ டாக்ஸ் அந்த நெருப்பை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அங்கே போயிடும். இப்போ அதுங்க கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாயி எப்படியோ ஒரு வழியாக அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லாருமே அந்த குழிக்குள்ளேருந்து மேலே வந்துடுறாங்க. டஸ்டினி ஸ்டீவியும் தவிர. போனால் 2 பேரும் ஒன்றா போகணும், இல்லைனா போகவே கூடாது. ஃபஸ்ட்டு நீ போன்னு மாற்றி அவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்கு அதுதான் நேரமா அப்படின்னு இருக்குது. ஆனாலும் இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா எல்லா மிருகங்களும் அவங்கள நோக்கி வருது. அவ்வளோதான்டா கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதுங்க யாருமே இவங்க அந்த 2 பேர் நிற்கிறத கண்டுக்கவே இல்லை. அத்தனை மிருகங்களும் வேற ஒரு டைரக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கு. அது எங்கன்னா 11 நோக்கி தான். ஏன்னா 11 அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறா இல்லையா, அதனால எல்லா மிருகங்களுமே இப்போ அங்கே போயிட்டுருக்கு. 11ஆலையுமே அந்த கேட்டை முழுசாக க்ளோஸ் பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப பெருசு, அவளோட எனர்ஜி பத்தலை. இருந்தாலும் அந்த காளி இருக்கா இல்லையா, உன்னுடைய மொத்தம் கோவத்தையும் உன் லைஃப் டைமில் யாரெல்லாம் உன்னை கோவப்படுத்தினாங்களோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து உன்னோட எனர்ஜி யூஸ் பண்ணணும் அவள் அப்பா சொன்னதை இப்பயும் ட்ரை பண்ணுறா. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரியாக அவளுடைய மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறா. அந்த மிருகங்கள் எல்லாமே செத்து போயிடுது. அவ்வளோதான், பிரச்சனையெல்லாம் சால்வ். ஸோ இதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே 11 ஃப்ரீயாக விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஃபேக்காக ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆனாலுமே அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது அவள் கொஞ்சம் மறைஞ்சு தான் இருக்கணும். எல்லாரும் அவளை மறக்கிற வரைக்கும், இந்த பிரச்சனையை மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் மறைஞ்சு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவள் ஃப்ரீயாக இருந்துக்கலான்னு சொல்கிறாரு. இப்போது கடைசியாக ஒரு தடவை சரி ஒரு நாள் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு. அது எங்கன்னா ஸ்னோபால் டான்ஸிங்க்கு அந்த ஸ்கூலில் எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கி டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அன்னைக்கு லூக்கஸும் மேக்ஸும் சேர்ந்துடுறாங்க. ஆனால் டஸ்டிங்க்கு ஒரே நோஸ் கட் ஆகிடுது. அவன் அன்னைக்கு தான் ரொம்ப அழகாக ஸ்டீவ் கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்டு அவனுடைய ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருப்பான். சொல்ல போனால் அன்றைக்கி இருக்கிற லேஸ் டஸ்டின் தான் சூப்பராக இருப்பான். ஆனால் அவனுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்காது. மேக்ஸ் கூட ஆடலாம்னு நினச்சா லூக்கஸ் தள்ளிட்டு போயிடுவான். சரி வேறு பொண்ணுங்க கிட்ட கேட்கலான்னா இவன் முகத்தை பார்த்தாலே ஒதுங்கி போயிடுதுங்க. ரொம்ப சோகமாக போய் உட்காந்துருக்கிறப்போ நான்சி பார்த்துட்டு என் கூட டான்ஸ் ஆட வரையான்னு கூப்பிட்றா. அப்போ தான் வந்துட்டு சொல்கிறா, என்னோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே என்னுடைய ஃபேவரட் நீ மட்டும்தான், எப்போவுமே நீ மட்டும்தான் என்னோடய ஃபேவரட், கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடைக்கும், உனக்கு ஒரு நல்ல பார்ட்னராக கிடைக்கும்னு அவன் கூட நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடுறா. அப்போ தான் டஸ்டிங்க்கு ஒரு 1000 வாட்ஸ் பல்பே ஃபேஸில் எரியுது. அதுக்கப்புறம் 11 வரா. ஸோ மைக்கும் 11 டான்ஸ் ஆடுறாங்க. அதே மாதிரி வில்லையும் ஒரு பொண்ணு வாண்டடாக வந்து டான்ஸ் ஆட கூப்பிடுது, அவனும் டான்ஸ் ஆட போயிடுறான். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. பட் வில்லோட அம்மா மட்டும் அவங்களுடைய லவர் பாபை விட்டுட்டு அவங்கள இழந்துட்டு ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு ஆறுதலாக ஹாப்பர் இருக்காரு. இதோட இந்த சீசன் முடியுது.